தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நிலையில் பார்க்கலாம். மருந்து கடைகளில் கிடைப்பதை விட மிக குறைந்த விலையில் கிடைக்கிறது. அதுவும் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், வயிற்றெரிச்சல் போன்ற மாத்திரைகள் மிக குறைந்த விலையில் ஏறக்குறைய ஒவ்வொரு சிகிச்சை பெறுபவரும் தனது மாத வருமானத்தில் குறிப்பிட்ட அளவு தொகை ஏறக்குறைய 60% அவர்களுக்கு மிச்சமாகிறது. ஆக இந்த மக்கள் மருந்தகம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. துரதிருஷ்டவசமாக இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை எல்லாம் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கொடுத்தாலும் அதை வரவேற்காமல் தொடர்ந்து அவரை விமர்சனம் செய்யும் பழக்கம் தான் தமிழகத்தில் இருக்கிறது சில எதிர்க்கட்சிகளால். மக்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். அதனால் இந்த விமர்சனங்களை எல்லாம் பற்றி கவலைப்படாமல் இப்படி ஒவ்வொரு நல்ல திட்டங்களையும் மக்களிடம் எடுத்துச் செல்வதுதான் எங்களது குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் நிச்சயமாக 2019 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்பதற்கு முதல் அடித்தளமாக இன்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் 5 பாராளுமன்ற தொகுதியின் ஊழியர்களோடு பேசுகிறார்கள், கலந்துரையாடுகிறார்கள். அதில் ஒரு தொகுதி நாமக்கல் தொகுதிக்கு இன்று நான் செல்கிறேன். எல்லா தொகுதிகளிலும் ஒவ்வொரு தலைவர்கள் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். கோவையில் அண்ணன் CPR பங்கெடுத்துக் கொள்கிறார், சேலத்தில் அண்ணன் H. ராஜா பங்கெடுத்துக் கொள்கிறார், குமரியில் மத்திய அமைச்சர் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். ஆக எங்களது தேர்தல் பணி ஏற்கனவே தொடங்கி இருந்தாலும் 2019க்கான தேர்தல் பணி இன்றிலிருந்து விரைவுபடுத்தப்படுகிறது. அதே போல ஜனவரி மாதம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எங்களது முழு தமிழகத்தில் உள்ள அத்தனை வாக்குச்சாவடி முகவர்களோடு ஏறக்குறைய 1.5 லட்சம் பேரோடு உரையாற்ற இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. அதனால் தமிழகத்தில் நிச்சயமாக பல இடங்களை பெற வேண்டும் என்ற நோக்கில் பாரதிய ஜனதா கட்சியின் பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் நான் இன்று நாமக்கல் செல்கிறேன். செந்தில் பாலாஜி நேற்று திமுக இணைஞ்சிருக்காரு. இணைந்த பிறகு அவர் சொன்னது ஸ்டாலின் மீது கொண்ட ஈர்ப்பு காரணமா இணைஞ்சிருக்கேன், அவரை முதல்வராக்குவதே தன்னுடைய லட்சியம் அப்படிங்கிறத பேசியிருக்காரு. சரி, இது தினகரன் மீது இருந்த ஈர்ப்பு திடீர்னு எப்படி ஸ்டாலின் மீது போச்சுன்னு எனக்கு தெரியல. அது மட்டுமல்ல, அதிமுகவை சார்ந்த அமைச்சர்கள்லாம் சொன்னதை போல அவர் எந்த கட்சியில் இருந்தாரோ அதற்கு நேர் எதிரான ஒரு கொள்கையுடைய கட்சியில் சென்று அவர் இணைந்திருக்கிறார். அதனால் இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பவாதம் என்று தான் நான் சொல்ல வேண்டுமே தவிர இதில் நாம் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் ஒன்றும் இல்லை என்பது எனது கருத்து. குமாரசாமி சொல்றாரு, மேகதாது விவாதத்தில் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சி வந்து அரசியல் செய்யாதீங்க அப்படின்னு ஒரு கருத்தை பற்றி. இல்லை, அதை குமாரசாமி முதலில் ஸ்டாலின்கிட்ட சொல்லட்டும், திருநாவுக்கரசுகிட்ட சொல்லட்டும். ஸ்டாலினையும் திருநாவுக்கரசரையும் கூப்பிட்டு அவர் சொல்லட்டும். ஸ்டாலினும் திருநாவுக்கரசரும் குமாரசாமிகிட்ட இவங்க 2 பேரும் சேர்ந்து போய் நீங்கள் அரசியல் செய்யாதுங்க, தமிழக மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னு இவங்க சொல்லட்டும். ஆக அரசியல் செய்ய இவங்க 2 பேருமே கூட்டாக இருந்து கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. நேற்றைய தினம் குமாரசாமி 44,000 கோடிக்கு விவசாய கடனை தள்ளுபடி பண்ணிட்டேன்னு சொல்றாரு. இதில் வெறும் 800 விவசாயிகளுக்கு மட்டுமே அது பலன் பெற்று கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அதெல்லாம் உயர்மட்ட விவசாயிகளுக்கு மட்டுமே அது பயன் கொடுத்திருக்கிறது என்ற செய்தி இன்னைக்கு நேற்று எல்லா ஆங்கில பத்திரிகைகளும் வந்திருக்கிறது. அப்போ இது பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறது என்றால், கடன் தள்ளுபடியை மேலோட்டாம சொல்லாம அத்தனை விவசாயிகளுக்கும் உதவி செய்கிறோம் நாங்க. ஆனா இவங்க கடன் தள்ளுபடி என்ற ஒரு பெயரை சொல்லிவிட்டு ஒரு தவறான ஒரு அறிக்கையை விட்டுவிட்டு விவசாயிகள் உண்மையிலேயே பலன் பெறுகிறார்களா என்றால் கர்நாடகாவில் மிக மோசமான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. இந்த விவசாய திட்டம் அவர்கள் அறிவித்த பின்பு 400 பேர் அங்கே தற்கொலை செய்திருக்கிறார்கள் கர்நாடகாவில். அதனால குமாரசாமி முதலில் ஸ்டாலினையும் திருநாவுக்கரசரையும் ராகுல் காந்தியும் கூப்பிட்டு அரசியல் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லட்டும். பாரதிய ஜனதா கட்சி இதில் தெளிவாக இருக்கிறது. அவர்கள் அறிக்கை தான் கேட்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றமும் அறிக்கை தயாரிப்பதில் தவறில்லை என்று சொல்லியிருக்கிறது. அணை கட்டுவதை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கும். ஏனென்றால் தமிழக நலனில் தான் எங்களது முழு அக்கறையும் இருக்கிறது என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். நாளைக்கு நடக்கக்கூடிய திமுக தலைவர் முன்னாள் தலைவர் கருணாநிதியினுடைய சிலை திறப்புக்கு ரஜினிகாந்த் உட்பட பெரும்பாலும் திமுகவோட அணியில் இல்லாதவர்கள், தோழமையாக இல்லாதவர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. கூட்டணி கணக்குகள் மாறும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது சிலை திறப்பு விழாவிற்கு கூப்பிடுவதால் மட்டுமே அணிகள் மாறுமா என்று எனக்கு தெரியல. ஆனால் சிலையை வந்து பார்ப்பதற்கு முன்னால் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எப்படி மிகப்பெரிய தலைவர்கள் மீதெல்லாம் மரியாதை வைத்திருந்தார்கள் என்றால்,
மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் உடல்நலம் குன்றி இருக்கும் பொழுது கூட வீட்டுக்கு வந்து மரியாதைக்குரிய மோடி அவர்கள் பார்த்தார்கள். அதே மாதிரி அவர் இறந்த பின்பு அந்த மாபெரும் தலைவர் ஒருவர், மிக அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர் தமிழகத்திலிருந்து மறைந்திருக்கிறார் என்று இங்கே வந்து அஞ்சலி செலுத்தினார் மரியாதைக்குரிய மோடி அவர்கள். ஆக இருக்கும் பொழுது முழு மரியாதையை கொடுத்தவர் மோடி அவர்கள் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். அவர்கள் இன்று சிலை திறப்புக்கு யார் வேண்டுமானாலும் கூப்பிடலாம். ஆனால் தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் மரியாதைக்குரிய கலைஞரின் பிறந்த நாளாக இருக்கட்டும், சிலை திறப்பு விழாவாக இருக்கட்டும், அவர் கூட்டணி கட்சியின் விழா போல நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. கூட்டணியில் இல்லாத சில பேரை அழைத்திருக்கிறார். அவர்களின் விருப்பம் யாரை வேண்டுமானாலும் அழைக்கலாம். அதனால் அதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அதில் கருத்து சொல்லவும் நான் விரும்பலை என்பது எனக்கு. நாடாளுமன்றத்தோட தேர்தல் வந்து இப்படியே பணியை துவக்கிட்டேன்னு சொல்றீங்க. ஒருவேளை கூட்டணிக்கான பணியை துவக்கிட்டு தான் எடுத்துக்கலாமா? அதாவது எங்களது கட்சியின் கட்டமைப்பை பணியை நாங்கள் தொடங்கிவிட்டோம். கூட்டணிக்கான பணியை மிக விரைவில் தொடங்குவோம்.